எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்றதிலிருந்து பல குளறுபடிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுகவில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தலைமையேற்றதிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றியடையாதது மிகப்பெரிய ஒரு வேதனையாக அதிமுகவின் தொண்டர்களுக்கு இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுக தற்பொழுது எந்த ஒரு திறமையும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் இருப்பது மிக மனவேதனை அளிக்கிறதாக தற்பொழுது தொண்டர்கள் அனைவரும் பன்னீர்செல்வம் அவர்களிடம் கூறியுள்ளனர். தற்பொழுது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி மீதும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னை யாருக்கு ஒதுக்கப்பட போகிறது என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்களின் மகன் ஜெயதீபன் அவர்களுக்குத்தான் தென் சென்னை ஒதுக்கப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியிருந்தார். அதனை வாக்குறுதியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது ஒரு சீட்டிற்கு 20 முதல் 30 கோடி ரூபாய் பேரம் பேசப்படுவதாகவும் தனது சமூகத்தினரை சேர்ந்தவருக்கு தென் சென்னையே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் கடும் கோபம் அடைந்த ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக இரண்டாக உடைந்த பிறகு முழுக்க என்னுடைய ஆதரவுகள் அனைத்தும் உங்களுக்குத்தான் இருந்தது, ஆனால் வாக்குறுதியை மீறிவிட்டீர்கள், துரோகம் இழைத்து விட்டீர்கள் என்று கடும் கோபத்தில் ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியுள்ளார். ஆனால் நான் தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளர், நான் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியானது, வெற்றி பெறுவதற்காகத்தான் நான் பாடுபடுகிறேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே 25 கோடி ரூபாய் பேரம் பேசிதான் தென் சென்னையை ஒதுக்கியிருப்பதாகவும், ஆனால் தோல்வியடைந்தால் நிச்சயமாக அதிமுகவின் பெயர் இனி நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி சட்டமன்ற தேர்தலிலும் சரி அதிமுக தமிழகத்தில் பெரிய கட்சி என்பதை இழந்துவிடும் என்றுதான் அதிமுகவின் நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். ஏனென்றால் ஒரு தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தை விட அந்த தொகுதியில் யார் நிற்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய பேசும் பொருளாக உருவாகும். அந்த தொகுதிக்கு அவர் சரியாக இருப்பாரா என்பதை கட்சி தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும். அது தகுதி இல்லாதவர் அந்த தொகுதியில் நின்றால் நிச்சயமாக இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டாலும் தோல்விதான் நடக்கும் என்று ஜெயக்குமார் கடும் கோபத்தில் கூறியுள்ளார்.